ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. மத்தேயு 1:24. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். நமது நம்பிக்கைகள், நாம் நீதியாய் வாழ வேண்டும் என்ற வைராக்கியங்கள், அவற்றின் நிமித்தம் வருகிற சோதனைகள், பாடுகளிலும் நாம் எந்த அளவுக்கு அவற்றில் நிலைத்து நிற்கிறோம் என்பதிலேயே தங்கி இருக்கிறது. யோசேப்பு சரியானதை செய்வதில் உறுதியானவர் மாத்திரமல்ல, சரியானதை சரியான வழியில் செய்யவும் தயங்காதவர். இதன் பலனாக என்ன வலி வேதனை நேரிடக்கூடும் என்று தெரிந்திருந்தாலும் சரியானதை சரியான வழியில் செய்பவர். மரியாள் கற்பவதி என தெரிந்த போது அது தன்னுடைய கரு அல்ல என்பதை தெரிந்திருந்தும் மரியாளை குற்றப்படுத்த அவர் விரும்பாவிட்டாலும் இந்த குழந்தைக்கு தகப்பன் பரிசுத்த ஆவியானவர் என்பதை யோசேப்பால் ஜீரணிக்க முடியாது இருந்திருக்கும். ஆகவே நடந்த நியமத்தை உடைக்க யோசேப்பு தீர்மானித்து மரியாளுக்கு சரியானதை சரியான வழியில் அன்புடனும் நீதியுடனும் செய்ய நினைத்தார். இச்சமயத்தில் தான் கர்த்தர் யோசேப்பிடம் தூதனை அனுப்பி காரியங்களை உறுதிப்படுத்தி யோசேப்பு தமக்கு கீழ்ப்படிவதற்கான ஒரு வழியையும் அறிவித்தார். அப்படியே ஏற்றுக்கொண்டு தேவகுமாரன் பிறக்கும் வரைக்கும் மரியாளுடைய கன்னித்தன்மையை கனப்படுத்தினார் யோசேப்பு. மரியாள் சுமக்கின்ற பிள்ளை தன்னுடையது இல்லாவிட்டாலும் அது ஒரு விசேஷித்த குழந்தை என்று கர்த்தரால் உறுதி பெற்ற யோசேப்பு தன் மனைவியையும் கனப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதில் உறுதியாக இருந்தார். இந்த அர்ப்பணிப்பை செய்த யோசேப்புவிற்கு தந்தை என்ற ஸ்தானத்தை தேவன் தந்தளினார். பிரியமானவர்களே, நாம் இன்று எந்த வழியில் நடக்கிறோம்? நமது சொந்த வழியிலா அல்லது கர்த்தரின் நீதியின் வழியிலா? சிந்திப்போம், செயல்படுவோம், ஜெபம் செய்வோம். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் காக்கும் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, யோசேப்பை போன்று சரியானதை சரியான வழியில் செய்ய எங்களுக்கு உமது ஒத்தாசை தந்தல்ல ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போய்த்தள்ள வேண்டும் எனவும் உங்க திட்டம் நிறைவேற்றிடவும் ஜெபிக்கிறோம். உங்க நல்ல ஆவி எங்களை செவியான வழியில் நடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் இன்றைய தேவைகள் சந்திக்கப்படவும், எங்கள் பிரயாசங்கள், அப்பம், தண்ணீர், வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும், விருத்தி அடையவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது சமூகம் முன் செல்ல நாங்கள் உம்மை தொடர்ந்து வரவும், வழிகளில் எல்லாம் தூதர்களின் காவலை தந்தள்ளவும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரின் பயங்கள், பலவீனங்கள் மாறவும், ஆவி, ஆத்மா, சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படவும், வேதனை, துன்பங்கள் மாறவும், குடும்பத்தில் தேவ சமாதானம் நிறைவாய் பெருகவும், பிள்ளைகள் கர்த்தருக்கு பயந்து தீமைக்கு விலகி சத்துருவை மேற்கொண்டு ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பண்டிகை கொண்டாட்டத்திற்கு ஆயத்தப்படுகிற நாங்கள் நேற்று செய்த தவறுகளை இன்றும் செய்யாமல் உண்மையுள்ளவர்களாக, உத்தமர்களாக வாழ உங்க கிருபை வேண்டுமாயும், பிறரை மன்னிக்கவும், நேசிக்கவும், ஒப்புரவாகவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பாக இந்த நாளை எடுத்துக்கொண்டு செயல்படவும் உணர்வுள்ள இதயத்தை தந்தல்ல ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படவும், மக்கள் இரட்சகரை அறியவும், கொடியவர்கள், மதுப்பிரியர்கள், போதைக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருட்களை கடத்தி விற்க உடந்தையாயிருப்பவர்கள், பாலியல் வன்கொடுமையாளர்கள், ஓரின சேர்க்கையாளர்கள், கலப்படக்காரர்கள், வேசிக்கல்லர்கள், பாலியல் கொடுமை செய்கிறவர்கள், கையூட்டு வாங்குகிறவர்கள், ஊழல் செய்கிறவர்கள் மனம் திரும்பவும், ரட்சிக்கப்படவும், சமாதானமாக வாழவும் ஆளுமை பொறுப்பில் உள்ளோர் கர்த்தாவே, உமக்கு முன்பாக உண்மையுள்ளவர்களாக, நீதி, நேர்மை உள்ளவர்களாக, மக்கள் நலனில் கரிசனையுடன் செயல்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பற்பல நோய்களினால் பீடிக்கப்பட்டு உடல் பலவீனத்தோடும் மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் சிகிச்சையில் இருப்ப உங்க தழும்புகளால் குணப்படவும் தீர்க்காயுசுடன் வாழவும் ஜெபிக்கிறோம். அப்பா, கடன் பிரச்சனைகளினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ ஆசீர்வதித்தள்ளுங்க. ஆண்டவரே, இந்த நாளில் பிறந்த நாளை காணும், திருமண நாளை காணும் ஒவ்வொருவரும் ஆசீர்வாதமாக வாழ தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடலோர கிராம மக்கள் பாதுகாப்பாய், ஆசீர்வாதமாய், பரிசுத்தமாக வாழவும், பயணம் செய்கிறவர்கள் பாதுகாப்பாய், விபத்தின்றி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் மக்களின் அனுதின தேவைகள் சந்திக்கப்படவும், உதவும் கரங்கள் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பதில் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.